இந்தோனேஷியாவில் 45 வயது மதிக்கத்தக்க பெண்ணை 16 அடி நீள பாம்பு விழுங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய இந்தோனேஷியாவில் உள்ள ஃபரிதா என்ற பெண் காணவில்லை என அவரது குடும்பத்தினர் தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு அவரது உடைமைகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் தேடிய போது 16 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று பெரிய வயிறுடன் நகர முடியாமல் இருந்ததை கண்டுள்ளனர். உடனடியாக அதிகாரிகளை வரவழைத்து பாம்பின் வயிற்றை அறுத்து பார்த்ததில் ஃபரிதா சடலமாக கிடந்துள்ளார். ஃபரிதாவின் உடலை அதிகாரிகள் மீட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் கோயிலில் கடந்த 1957 திருடுபோன திருமங்கை ஆழ்வார் சிலையை திருப்பி ஒப்படைக்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் முன் வந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அமைந்திருக்கிறது சுந்தர பெருமாள் கோயில். இந்த கோயிலிலிருந்து கடந்த 1957 திருமங்கை ஆழ்வார் சிலை திருடப்பட்டு வெளிநாட்டிற்கு கடத்தப்பட்டதாக தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. சிலையை தேடி உலகம் முழுவதும் சிலை தடுப்பு பிரிவு ஆர்வலர்கள் தணிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் திருடப்பட்ட சிலை லண்டனில் விற்கப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து மத்திய அரசு மூலம் சிலையை மீட்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் சிலையை திருப்பி ஒப்படைக்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் முன் வந்திருக்கிறது. இதனிடையே சுந்தர பெருமாள் கோயில் அதன் கோயிலில் மேலும் 3 சிலைகள் அமெரிக்காவின் கிம்பல் கலைக்கூடத்தில் இருப்பதால் அவற்றை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. கன்னியாகுமரியில் லஞ்சம் வாங்கிய வீடியோ வைரலானதை தொடர்ந்து 3 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆரல் வாய்மொழியில் கனிம வளங்களை ஏற்றி செல்லும் லாரிகளை கண்காணிக்க சோதனை சாவடி செயல்பட்டு வருகிறது. அங்கே பணியில் இருந்த காவலர் ஒருவர் லாரி ஓட்டுநரிடம் லஞ்சம் வாங்குவது போன்ற வீடியோ வைரலானது. இதனையடுத்து ஆரல் வாய்மொழி காவல் நிலையத்தைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் ஜான் போஸ்கோ, இரணியல் காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஏட்டு தர்மராஜ் மற்றும் ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் பேச்சிநாத பிள்ளை ஆகிய 3 பேரும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். இவர்கள் 3 பேர் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் தற்போது 3 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.